ஏகப்பட்ட வேலை கிடக்கு. ஆனாலும் இந்த பரபரப்புலேயும் வேலையத்த வேலையா நான் பண்ணுற பொருள் தான் கேரமல் புட்டிங். ஏன்னா ரொம்ப ஈஸி, கண்ணுக்கு தென்பட்டுட்டே இருந்துச்சா. 3 பொருள் தான், அந்த 3 பொருள் ஏன்ட்ட இருக்கு. அந்த சீனி பாக்கு தான் கொஞ்சம் கஷ்டம், லைட்டாக நவுண்டாலும் கருகி போயிடும். அதனால பக்கத்துலேயே நின்று ஸ்டேஜ் 1 2 3 கலர் மாற மாற கரெக்டாக பார்த்து இறக்குனேன்னு நினச்சேன். இப்படி தான் இட்லி சட்டியை வச்சுட்டு பாக ஊற்றி ஆட்டுறேன். அது சுத்தவே இல்லை, அப்படியே ஒட்டிக்கிட்டு. சரி கழுவி அடுத்த வேலையை பார்ப்போன்னா அது வரவே இல்லை. பாத்திரத்தில் சமணங்கால் போட்ட மாதிரி அப்படியே இருக்கு. அப்புறம் திருப்பி உட்காந்து பண்ணி இந்த வாட்டி ஒரு ஸ்டேஜ் முன்னாடியே ஆஃப் பண்ணிட்டதால் ஓரளவுக்கு செட் பண்ணி வச்சுட்டேன். அடுத்தது பேக்கிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா நான் ஊருக்கு போகிறேனே, இந்த வாட்டி எல்லாருக்கும் கேக்கு மட்டன் பிரியாணின்னு என் கையால் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் எங்கள் வீட்டு அவன் அப்பப்போ ஆஃப் ஆகி போயிடும். அப்புறம் நம்ம மேலே பழிய போட்டுருவாங்க. நான் அவனையே தூக்கிட்டு போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ இது எல்லாத்தையும் பேக் பண்ணும்போது தான் யோசிக்கிறேன், ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்ரே நான் மறந்துட்டேன். இந்த கேக்குக்கு மேலே அந்த கவர் போடவே மறந்துட்டேன். ஆகிய ஒரு பெரிய கிணறு ஃபார்ம் ஆகி தண்ணி கிடங்கு மாதிரி ஆகிட்டு. அப்புறம் சும்மா நாளுக்கு மேலே ஒரு கவர் போட்டு ஃப்ரிட்ஜுக்கு அனுப்பிட்டு ஸ்வீட்ஸு அது இதுன்னு வீட்டுக்கு எல்லாம் வாங்கிட்டு 2 மணி நேரம் கழித்து திறந்து பார்த்தேன். அந்த கேரமலைஸ் செட்டப்பே எனக்கு கிடைக்கல. ஆனால் நல்லா சாஃப்டாக பொத்துன்னு இருந்துச்சு.